ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீநகர் போயிருந்தேன். எனக்கு வந்து மாயிஞ்சி கிடைச்சது. உங்களுக்கும் எங்கே மாயிஞ்சி கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மாயிஞ்சியில் தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான துணியில் ஒரு துளி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாயில் வந்து பச்சை மிளகா, லெமன், அப்புறம் இந்த மாயிஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாயிஞ்சி வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மாங்காய் டேஸ்ட்டும் இருக்கும், இஞ்சி டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் இதை மாயிஞ்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து உப்பு ஊறுகாய்க்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை வந்து எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 3 கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க. கல்லுப்பு ஆட் பண்ணால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறுச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கஞ்சிக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு அந்த லெமன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுருக்கோங்க. காலையில் ஒரு வாட்டி ஒரு குலுக்குங்க, நைட்டு ஒரு வாட்டி குலுக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டேன், பாதியாகி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.